அரிசி. இதை தண்ணியை ஊற்று தண்ணி ஊற வச்சேன். திருப்பி 3 மணிக்கு ஒரு நேரம் இது ஊறணும். 2 கிளாஸ் அரிசி பச்சரிசி எடுத்து நம்ம ஊற வச்சு கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கோம். இதை நம்ம இந்த முட்டை 3ஐயும் உடைச்சி ஊற்றிக்கணும். இது தேங்காய் பால். அந்த பாதி தேங்காயில் பாதி எடுக்கணும். எடுத்து பால் பண்ணியிருக்கோம். முதல் பால் கெட்டி பாலாக இருக்கணும். இப்போ சர்க்கரையை நம்ம பொடி பண்ணி சீனியை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஊற வச்ச அரிசியை எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு, ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கணும். உப்பு இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் இப்போ அது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கல் சூடாயிருக்கு. இப்போ நம்ம மாவு எடுத்து இதை போடணும். இப்படி நம்ம வேக விடும்போது கொஞ்சம் திருப்பி விட்டுக்கணும், கொஞ்சம் கலர் வர்றது வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா கலர் வந்துடும், ஒரு மாதிரி பொன் கலர் மாதிரி. அப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.